புதன்கிழமை தெய்வ வழிபாடுகளுக்கும் புதன்கிழமை அன்னதானத்திற்கும் சிறந்த அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இந்த 4 விஷயத்திலும் இந்த ஆனி மாதத்தில், அதாவது இந்த 15 நாட்கள் ஆனி மாதத்தினுடைய முதல் 15 நாட்களில் நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் கைகூடும். ப்ரமோஷன் தடை நீங்கும். இன்க்ரிமெண்ட் பிரச்சனை தீரும். ரொம்ப போர் அடிக்குது, பைத்தியம் பிடிக்குது, மேலதிகாரிகளால் தொந்தரவு, கூட இருப்பவர்களால் தொந்தரவு என்றாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். சுபிட்சத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த 15 நாட்களில் மீன ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைப்பதும் அனுகூலத்தை தரும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் போன்ற பரம்பரை நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, பூர்வீக சொத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, சுபவிரிய பிராப்தம் ஏற்படக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியங்கள், பிள்ளைகளுடைய புதிய முயற்சிகளுக்கெல்லாம் உடனிருந்து உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஞான மார்க்கம், தெய்வ மார்க்கம் எல்லாத்திற்கும் அடிக்கடிக்கு செல்லக்கூடிய ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள். கோயில் கட்டுவது, கோயில் புனரமைப்பது, கோயிலில் ஏதாவது உங்களுடைய கைங்கரியம் செய்வதெல்லாம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் நிச்சயமாக அனுகூலம் ஏற்படும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு ஆனி மாதத்தின் முதல் 15 நாட்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தைரியமாக, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லா முடிவும் பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். இதுவரை 16/6/2025 முதல் 30/6/2025 வரை உள்ள 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.